ஓம் நமச்சிவாயா. வருகிற டிசம்பர் மாதம் கார்த்திகை தீபம் வருகிறது 3ஆம் தேதி. அது சமயம் பொதுமக்களாகிய அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு வரீங்க, குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுங்க. சரியான கூட்டம் வரும். என்னோட கணிப்பு ஒரு 40-50 லட்சம் பேர் வருவாங்க. என்னுடைய கணிப்பு அதுக்கு மேல அண்ணாமலையார் தான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைய அவாய்ட் பண்ணுங்க. வரவங்க இந்த கடை வீதியில நிறையா இருவேளை பாதையில சாப்பாடு கொடுப்பாங்க, அன்னதானம்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி தீனி பண்டம்லாம் நல்லா கொடுப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கண்ட இடத்துல போடாதீங்க, புரியுதுங்களா? எல்லாம் குப்பை தொட்டி, நம்ம திருவண்ணாமலை மாநகராட்சி குப்பை தொட்டி அங்கங்க வச்சிருக்காங்க. அங்கங்க போட்டுட்டு போங்க. இந்த திருவண்ணாமலையை சுத்தபத்தமா வச்சிருங்க. அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அவங்களும் சம்பளம் வாங்குறதாங்க இல்லைன்னு சொல்ல, அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு காவலர் அவங்க நிறைய பேர் எல்லாம் காவலுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்கள்ட்ட சண்டை கிண்டைகள் எதுவும் போகாதீங்க. நம்ம நல்லா போகணும் வரணுங்கிறதுக்காக தான் அந்த காவலர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தமிழ்நாடு போலீஸ். அதனால அந்த காவலர்களுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மக்களே. அதே போல இந்த கிரிவல பாதையில வரீங்க பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு இந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சண்டை பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு புனிதமான தலம். நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறோமோ அதே மாதிரி யாருக்கும் ஒன்றுக்கு சண்டை போட்டுக்காது கோச்சிக்காம போங்க. இது புனிதமான இடம், நம்ம ஊடு கிடையாது. அது போல கண்ட இடத்துல எச்சு துப்பாதீங்க. குப்பை தொட்டி பக்கம் ஒரு ஓரமா துப்பி விட்டுருவோம், அதை மெரிச்சிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. ரெண்டாவது, சப்போஸ் இது ஒன்று கவனமா கேளுங்க மக்களே. நீங்க நடந்து போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, தலைவலி, ஏதோ ஒரு ஒன்றும் முடியல, நம்ம திருவண்ணாமலை மாநகராட்சி மருத்துவ குழு அமைச்சிருக்காங்க. நிறைய பாருங்க, கிரிவல பாதையில் நிறைய மருத்துவ குழு இருக்குது. அங்கங்க யாருக்காவது உடம்புக்கு சரியில்லைனாக்கா நீங்க அங்க போய் ஊசி போட்டுக்கலாம், மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கலாம். எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம திருவண்ணாமலை மாநகராட்சி. அதனால எல்லாத்துக்கும் மக்களாகி நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்படியே ஒரு 40-50 லட்சம் பேர் வருவாங்க. அதனால கூட்டம் நிறைய இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்காம பார்த்து பத்திரமா போங்க, பத்திரமா வாங்க.